अस्मद्गुरुभ्यो नमः। ओम अस्मत्परमगुरुभ्यो नमः। ओम अस्मत्परमेष्ठिगुरुभ्यो नमः। ओम अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रियःपतिमहं वन्दे श्रीवैकुण्ठनिकेतनं पञ्चरात्रप्रवक्तारम् आद्यं नारायणं गुरुम्। श्रियःपतिमहं वन्दे श्रीवैकुण्ठनिकेतनं पञ्चरात्रप्रवक्तारम् आद्यं नारायणं गुरुम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। हरि ओम तत्सत्। श्री गोविंद गोविंद गोविंद। अस्य श्री भगवतः महाविष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्री श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिक प्रभवादि षष्ठिसंवत्सराणां मध्ये श्रीपराभवनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मऋतौ आषाढमासे कृष्णपक्षे दशम्यां शुभतिथौ वासरः स्थिरवासरयुक्तायां रोहिणी नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायां अस्यां दशम्यां शुभतिथौ श्री भगवतः श्री वासुदेवस्य दिव्याज्ञया श्री वासुदेव प्रीत्यर्थम् अस्य देवदेवस्य भगवतो श्रीवासुदेवस्य श्रीभूमनीला गोदा पद्मावती नायिका समेत श्री श्रीनिवास स्वामी सन्निधौ अस्याः देवदेव्याः भगवत्याः श्री पद्मावती महालक्ष्म्याः सन्निधौ वैवाहिक महोत्सव कर्मणि कल्याणोत्सवानिकि समर्पिंచుకున్న ఉభయదాతలు మీ గోత్రం పేరు నక్షత్రం మీ శ్రీమతి యొక్క పేరు నక్షత్రము మరియు మీ పిల్లల యొక్క పేరు నక్షత్ర రాశిని చేతులు జోడించి అమ్మవారిని ప్రార్థించగలరు. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் நிகரில் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடிய திவ்ய திருத்தலத்திலே தாயாருடைய திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடந்து வருகின்றது. இதோ தாமரையில் மலர்ந்த அந்த திருமுகத்தை பார்த்தோம் என்றால் நம்முடைய அந்த தாபங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்கின்ற அளவிலே கல்யாண மகோத்சவம் ஆச்சார்ய முகேன கரிஷ்யே. ஸ்ரீ பத்மாவதி பிரியதாம் பிரியதாம் பகவதி பத்மாவதி. அந்த தாயார் இதோ பாருங்கள், ஒரு தண்டில் பூத்த இரு தாமரைகளைப் போன்று திருக்கண்களை கொண்டு அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். லோகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அந்த அருள் நிறைந்த அந்த காட்சி
அவருடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது. இதோ அவருக்கு தாயாருடைய துணையாக இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள், சுந்தரம் என்று சொன்னாலே அழகு வடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த அழகே வடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி அந்த அழகை பெற்றான் என்று சொன்னால் தாயாரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம்தான். திருத்தாயாரோடு இருந்து கொண்டு அவள் சொல்லக்கூடிய அனைத்தையும் செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அவனோ நித்திய யவ்வனனாக இருப்பதற்கு காரணம் அந்த தாயாருடைய பிரேரோபனை தான். தன்னலமில்லாமல் இந்த லோகத்தில் இருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அருளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அருளுக்கு காரணம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தாயார்தான். அவனுடைய சௌந்தரிய சோபைக்கு காரணம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தாயார்தான். இந்த தாயாருடைய இந்த லோகத்தையெல்லாம் படியளக்கக்கூடிய அருள் கொண்டவளாக இருக்கின்றான். எம்பெருமான் அவன் தாயாருடைய சொல்லை கேட்டு, அதனால்தான் அவன் திருமகள் கேள்வன் என்கின்ற திருநாமத்திற்குரியவனாக இருக்கின்றான். அதே போன்று ஸ்ரீனிவாசன் என்கின்ற திருநாமத்துக்குரியவனாக இருக்கின்றான். ஏனென்று சொன்னால் தாயாரை ஒரு க்ஷணமும் விட்டு பிரியாதவனாக இருக்கின்றான். அதனால்தான் ஆழ்வார் உணர்ந்து அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பனாக எம்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆழ்வார்களுடைய அந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது இந்த தாயாரோ அப்படி கமலமாக இருக்கக்கூடிய அந்த மலரிலே பிறந்தவளால் அந்த கமலத்திற்கு விகசிக்கக்கூடிய அளவுக்கு சூரியனாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் எம்பெருமானாக இருக்கின்றான். இப்படி எம்பெருமானும் தாயாருமாக சேர்ந்து இந்த லோகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அருளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய திருத்தலம் மிக அழகிய சோபையோடு காணக்கூடிய ஒரு திவ்ய தலம். எங்கு சென்றாலும் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அந்த இயற்கையான காட்சிகள் எல்லாம் பக்தர்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. காரணம் 5 பூதங்களாக இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களும் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேவை சாதிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படியாக நித்திய உற்சவங்களை காணக்கூடிய ஒரு திவ்ய திருத்தலம் எதுவென்று சொன்னால் அது திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய திருத்தலமாக இருக்கின்றது. அலமேர் மங்கை புறம் என்றும் இதற்கு ஒரு தமிழில் நன்றான ஒரு ஏற்றமான திருநாமமும் இந்த திவ்ய திருத்தலத்திற்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த புஷ்கரனிலே பிராட்டியானவள் தோன்றினாள், தங்கத் தாமரையில் தோன்றினாள் அல்லவா. அதனால்தான் அந்த புஷ்கரணியில் நீராடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கலைந்து போகுமாம். அப்படியான ஏற்றமிக்க ஒரு புஷ்கரணியாக இருக்கின்றது. அந்த புஷ்கரணியில்தான் எம்பெருமான் 12 ஆண்டு காலம் தவம் புரிந்தான் என்பதற்காக ஏற்றபடியாகத்தான் தாயார் அப்பொழுதுதான் எம்பெருமானுக்கு கருணை கடாட்சத்தை கொடுத்தவளாக தன்னுடைய அந்த சௌந்தரிய சோபையை காட்டி அவனோடு அவனுடைய திருமார்பிலே அவள் நிறைந்திருந்தவளாக நம்முடைய புராணங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன. பத்மாவதி தாயாருடைய இந்த திருக்கல்யாண உற்சவம் லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கண்டும் கழிக்கக்கூடிய வண்ணமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இந்த பக்தி சேனல் மிக அழகாக லோகத்திற்கெல்லாம் இந்த காட்சிகளை ஒளிபரப்பக்கூடியவைகளாக இருக்கின்றது. லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய திருமாளிகையிலே இருந்து கொண்டு எம்பெருமானையும் பிராட்டியையும் சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். நாள்தோறும் இந்த நித்திய திருக்கல்யாண உற்சவம் பங்கேற்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவளுடைய கோரிக்கைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வண்ணமாகத்தான் பிராட்டி இந்த இடத்திலே காட்சி கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றார். திரு என்று சொன்னாலே செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால்தான் திரு என்கின்ற ஒரு சொல் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிராட்டியோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஊர்களாகத்தான் அவை இருக்கின்றன. எம்பெருமானுடைய திருக்கோயிலாக இருந்தாலும் அந்த திருக்கோயிலுக்குள்ளே பிராட்டிக்கென்று தனி சன்னதி என்பது ஒன்று இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சன்னதியிலே சென்று முதல் முறையாக பிராட்டியை சேவித்து அதற்கடுத்தபடியாகத்தான் எம்பெருமானை சேவிக்கக்கூடிய ஒரு பద్ధதி என்பது நமக்குள்ளே இருப்பது நம்முடைய வைணவத்தினுடைய சான்றாகவே அது இருக்கும் என்பது நமக்கு உண்மை. இப்படி சாம்பிரதாயத்தின் அடிப்படையில் இப்பொழுது இந்த இடத்தில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடந்து வருவதை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம்.
பிராட்டியினுடைய அந்த சம்பந்தம், எம்பெருமானுடைய ஒரு சம்பந்தம், நம்முடைய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து எண்ணங்களையும் துறந்து இவர்கள் மீதுதான் நம்முடைய எண்ணத்தை வைத்து அந்த பிராட்டியும் எம்பெருமானையும் நாம் நினைத்து சேவிக்கும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது உண்மையான ஒன்றாகவே இருக்கின்றது. பூர்வாச்சாரியர்கள் அதற்காகத்தான் இப்படி சில உற்சவங்களை எல்லாம் ஏற்படுத்தி பக்தர்களுக்கு நல்லருளை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது உண்மை. அப்படிப்பட்ட அந்த நல்லருள் என்பது பூர்வ ஜென்ம சுக்ருதம் என்று சொல்வார்கள். பூர்வ ஜென்ம சுக்ருதம் இருந்தால்தான் திருப்பதிக்கு வருவதும் திருப்பதியில் இருக்கக்கூடிய பிராட்டியும் எம்பெருமானையும் சேவிப்பதும் என்பது நடக்குமே ஒழிய, இல்லை என்றால் வருவது அவ்வளவு எளிதானதாக இல்லை. அவன் அழைக்க வேண்டும், பிராட்டியினுடைய கருணை கட்டாட்சம் என்பது இருக்க வேண்டும். அப்படியாகத்தான் இருந்த இந்த திருக்கல்யாண உற்சவத்தை ஆண்டாள் மிக அழகாக தம்முடைய பாசுரத்திலே காட்டக்கூடியவளாக இருக்கின்றார். வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண புற்குடமேந்தி புறமெங்கும் தோரணம் கட்ட கனா கண்டேன் தோழினான் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றாள். ஆண்டாலும் பூமி பிராட்டியாகவே அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோன்றினாள். அப்படிப்பட்ட அந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் இருப்பதினால்தான் எம்பெருமானுக்கானும் பிராட்டிக்குமான அந்த திருமண உற்சவங்களை பற்றி மிக அழகாக 10 பாசுரங்களே காட்டக்கூடியவளாக இருக்கின்றார். இதோ பாருங்கள், அந்த மலர் மாலைகளுடைய அழகென்ன, பட்டு வஸ்திரங்களுடைய அழகென்ன, ஆபரணங்களுடைய அழகென்ன, இப்படி எல்லாவற்றிலும் அழகே வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மலர்கள் எல்லாம் தோட்டத்தில் பார்த்தாலும் அந்தளவுக்கு மலர்ந்திருக்குமா என்பது நமக்கு வியப்புதான். ஆனால் இதோ இங்கே பிராட்டிக்கு சூட்டப்பட்ட பிறகு அவர்களுடைய அந்த மலர்களுடைய மலர்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கே வியப்பாக இருக்கின்றது. மலர் தோட்டத்தில் இல்லாத மலர்ச்சியெல்லாம் இங்கே வந்திருக்கின்றது என்று சொன்னால் அது பிராட்டியினுடைய சம்பந்தம்தான். அப்படிதான் அக்ரணை பொருட்களாக இருந்தாலும் பிராட்டியினுடைய சம்பந்தம் பெறும் பொழுது அவை அழகு பெறக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படிதான் மனிதர்களும் கூட இப்படி அவருடைய திருநாமங்களை ஜபிக்கும் பொழுது, அவருடைய திருநாமங்களை ஸ்மரணம் செய்யும் பொழுது, அவருடைய திருநாமங்களை செவியிட்டு கேட்கும் பொழுது எல்லாவிதமான அருளும் நமக்கு வந்து கிட்டும் என்பது உண்மையான ஒன்றாகவே இருக்கின்றது. அதனால்தான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த திருநாமங்களுக்காகவே வெவ்வேறு வகையில் பிராட்டியும் எம்பெருமானையும் போற்றி பாடி புகழ்ந்து அருள் நிறைந்தவர்களாக நமக்கு அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை எல்லாம் கொடுத்து சென்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தங்களுடைய பாசுரங்கள் நாள்தோறும் நாம் சேவிக்க வேண்டும். நாள்தோறும் நாம் சேவிக்கும் பொழுது அதனுடைய அருள் என்பது நமக்கு கிட்டும். அதனால்தான் ஒரு சொல்லை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய மனதிலிருந்து அது பல அசைவுகளின் மூலமாக காற்றின் அசைவாக வெளியே வந்து அது வெளிப்படுகின்றது சொல்லாக. அது மட்டுமல்ல, நமக்கான அந்த பக்தி பரவசத்தோடு இருக்கின்ற சொற்களை நாம் உச்சரிக்கும் பொழுது வெவ்வேறு விதமான அசைவுகள் நமக்குள்ளே ஏற்பட்டு நமக்குள்ளே ஒரு பூர்ணமான விகசிதம் என்று சொல்லக்கூடிய மலர்ச்சி ஏற்படுமாம். அந்த மலர்ச்சி தான் ஆயுளை கூட்டும் வண்ணமாக இருக்கின்றது என்பது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் சொல்லவராக நாம் காண்கின்றோம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாக்கியானங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பூர்வாச்சாரியருடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பிராட்டி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது என்பதுதான் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்திற்கு சான்றாக இருக்கின்றது என்பது உண்மை. இப்படி இந்த திரு உற்சவங்களை நாம் காணும் பொழுது அந்த திரு உற்சவங்கள் நமக்கு என்ன புலப்படுத்துகின்றன, எதை பற்றி நமக்கு சொல்லுகின்றன என்று பார்த்தால், காலம் காலமாக நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் அனைத்துமே இந்த விழாக்களில் தான் அடங்கி இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த உற்சவம், திருக்கல்யாண உற்சவம் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இந்த சமுதாயத்தில் நிகழப்பட்ட முன்னோர்கள் எல்லாம் எப்படி கடைபிடித்தார்கள் என்பதற்கு சான்றாகத்தான் இன்றைக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் மட்டுமல்லாது வைணவ கோயில்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த உற்சவங்கள் இப்படி நடப்படுது நம்முடைய பழமைக்கு சான்றாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட உற்சவங்களிலே நாம் பங்கேற்கும் பொழுது நம்முடைய மனம் என்பது அமைதி பெறக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது மனத்தின் வாயிலாகத்தான் பல சிக்கல்கள் வருகின்றன என்று ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ஆய்வாளருடைய கூற்றுக்கு ஏற்பால் போலே மனத்துக்கண் மாசிலாத ஆதல் வேண்டும் என்று சொன்னால், மனம் தூய்மையாக வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனை தான் நாம் அடைய வேண்டும்.
இறைவனுடைய உற்சவங்களிலே பங்கேற்க வேண்டும், பிராட்டியை வேண்ட வேண்டும். செல்வம் வேண்டுமா, பிராட்டியை வேண்டுங்கள். உங்கள் ஆரோக்கியம் வேண்டுமா, இறைவனை வேண்டுங்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவன்தான் அனாதியாக இருக்கின்றான். ஆதியும் அந்தமும் சம்பதோ தேவயானான் பிரஜானன் வாஜ்யப்யேது தேவான் அனத்வா சப்த பிரதேசஸ்ஸ சந்தோக்ஞ ஸ்வதாமஸ்மை யஜமானாய தேஹே ஏஷ்டாஸ்ய வந்தியஸ்ச வாஜன்னாஷஸ்டாஸ்ய மேத்யஸ்ச சப்த ஆக்ஞத்வா தேவைர்வசோभ्यस्स जोष प्रेतं वह्निं वहतु यादवेद्वाः तेर्नं बर्हे सुष्टरेम प्रथमानं पृथिव्यां देवेभर्युक्तमदेजस्य जोषास्यो न कृण्वनासो विदधातु एतावो वसुभजा विश्वरोपा विपक्षोः भिश्रयमाणा उदातेः विश्वासते कवशुम्भमाना वारोः देवे स्वप्रायण भवन्तो अन्तरामित्रावरुणाचरन्ते मुखे यज्ञानामभिसंविधान उषासा वाग्नसो हिरण्यसो शिल्पे ऋतस्य योना इह साधयामे प्रथमा वाग्सारथिना सुवर्णा देवो पश्यन्तौ भुवनानि विश्वाः अपि प्रयञ्चोदनामामिमानाहोदारा ज्योतिः प्रदिशा दिशन्ता आदित्यर्नो भारदेवष्टयज्ञज्ञ सरस्वते सह रुद्रैर्न आवेद विलोपाहोतावसोभ्यः सजोषा यज्ञन्नो देवेरमृतेषु भक्ताम् त्वष्टा वेरन्देवकामञ्जजान त्वष्टुरर्वा जायत आशुरश्वाः त्वष्टेदं विश्वं भुवनञ्जजानवः कर्तारमिह यक्षिहोतः अश्वो घृतेनात्मन्यासमक्त उप देवांरतुषपाधयतो वनस्पतिर्देवलोकं प्रजानन्नग्निना हव्यास्वादितानि वक्षत प्रजापतस्तपसा वावृधानः सद्यो जातो दधिषे यज्ञमग्नेम् स्वाहा कृतेन हविषा पुरोग याहि साध्या हविरादन्तो देवाः केतं कृण्वन्नागेतवेपेशो मर्या अपेशसे सामुषद्भिरजायथाः जीमोदस्यैव भवति प्रत्येकं यद्वर्मि याते समदामुपस्थे अनाविद्यमानस्य
वर्धया तन्वाजयत्वज्ञसत्त्वा वर्माणो महिमापे वर्तो धन्वना जिञ्जायम धन्वना देव्रा समदो जयम धनुशत्रोरपगामं गृह्णाति धन्वना सर्वाः प्रदिशो जयम ते आचरन्ते समानवयोषा मातवा पुत्रं बिभ्रतामुपस्थे अपशत्रोन्विध्यताज्ञसंविधाने आज्ञेयिमे विस्फुरन्ते अमित्रान् वाक्ष्यन्ते वेदागणे गन्धे कर्णं प्रियज्ञ सखायं वर्षस्वजानाम् योषे वसन्ते विततादिधन्वञ्ज्या यज्ञसमाने पारयन्ते अहेरिव भोगे पर्येति बाहुञ्ज्याया एतं परिबाधमानः हस्ताघ्नो विश्वा वयुनानि विद्वान् पुमान् पुमाज्ञसम्परे पात विश्वतः बह्वीनां पितामहस्य पुत्रश्चाकृणोति समानावगत्या यशोधिः सङ्घाः पृतानाश्च सर्वाः पृष्ठे निनाध्वजयते प्रसोदः सुपर्णं वस्ते मृगास्य दन्तो गोभिः सन्नद्धापतते प्रसोदः यत्र नरः सञ्च विचद्रवं तत्रास्मभ्यमिषावः शर्म यज्ञसन् वनस्पते वेड्वाङ्गो हि भूया अस्मत्साघा प्रतरणस्ववीराः गोभिः सन्नद्धो असि विलयस्वास्थातात् जयतो जयत्वानि तथेतिष्ठन्नयति वाजिनः पुरो यत्र यत्र कामयते सुषारथिः अभिषोनां महिमानं पनायतमनः पश्चादनो यच्छन्ति रश्मयाः आजङ्घन्ति सान्वेषाञ्जघनाौ उपजिघ्नते अश्वाजने प्रचेतसोऽश्वान् समत्सो जोदय उपश्वासय पृथिवे मुतद्यां पुरुत्रात् मनुतां विष्ठेदं जगत् सदुन्दुभे सजोरिन्द्रेण देवे दूराद्दवेयो अपासधशत्रून् यदक्रन्दः प्रथमं जायमान उद्यन् समुद्रादुतवापुरेषात् शेनस्य पक्षाः ऋणस्य बाहोपास्तोत्यं महे जातं ते अर्वन् यमेन दत्तं धृतमायुनगिन्द्रायणं प्रथमो अध्यतिष्ठत्
गन्धर्व अस्य रशनामा गृह्णात् सोरा दश्वं वसवो निरादष्टा असेयमो अस्यादित्यो आहर्वन्नसेत्रतो गुह्येन व्रतेन असि सोमेन समया विप्राक्त आहुस्ते त्रीणि दिवि बन्धनानि त्रीणि दाहुर्दिवि बन्धनानि त्रीण्यप्सु त्रीण्यन्तः समुद्रे उदेव मे वरुणश्चान्स्यर्वण्यत्राद आहुः पारमञ्जनेत्रम् इमा देवाजिन्नवमार्जनानिमा शफानाग्रसनिधर्निधानाः अत्रादभद्रारशना आपश्य मृतस्य या अभिरक्षन्ते गोपाः आत्मानं ते मनसारादजना मवोदिवा पतयन्तं पतङ्गम् शिरो अवश्यं पथिभिः सुगेभिरर्हेणोभिर्गेहमानं पतत्रे अत्रादरूपमुत्तममापश्यञ्जिगेषमाण मिष आपदे गोः यदा ते मर्तो अनुभोगमानलाद ग्रसेष्ठ ओषधिरजिगः अनद्वारथो अनुमर्यो अर्वन्ननुगावो न भगक्तनेनाम् अनुव्रतासस्तव सख्यमेयुर्नो देवा मामिरवीर्यन्ते हिरण्यशृङ्गो यो अस्य पादामनोजवा अवार इन्द्र आसेत् देवा इदस्य विरद्यमायन्यो अर्वन्दं प्रथमो अध्यतिष्ठत् हेर्मान्दासस्य लेखमध्यमासस्सग् क्षोराणासो दिव्यासो अत्याः हग्साये वश्रणिषो यदन्ते यदाक्षेषुर्दिव्यमज्ममश्वाः तव शरेरं पदयष्पार्वन्दव चित्तं भात यभद्धजेमान् तव शृङ्गा निविष्ठेता पुरुत्रारण्येषु गर्भोराणाचरन्ते उपपागाच्छसनं भाज्यर्वा देवद्रे च मनसा देद्यानः अजपुराणे यतेनाभिरस्यानो पश्चात् कवयो यन्ति रेभाः उपप्रागात् परमै यत्सधस्थमर्वां कच्छा पितरं मातरं च अद्य देवान् जुष्टादमोहि गम्या अथाशास्ते दासुषेवार्याणे समेद्धो अद्य मनोषो दुरोणे देवो देवान्यजसे जातवेदः
आचवः मित्रमहश्चिकित्वान् त्वं दोतः कविरसे प्रचेताः तनो न पात्पथर्तस्य यानान् मध्वा समञ्जन् स्वादया सुजिह्वा मन्मानिधिभिरुत यज्ञमृन्धन्दे वत्रा च गृणह्यध्वरन्नः नराशग्नसस्य महिमानमेषमुपस्तोषामयजतस्य यज्ञैः ये सुक्रतवश्वचायोधियन्धा स्वदन्ति देवा उभयानि हव्या आजुह्वान एड्यो वन्द्यश्चायाह्यग्ने पशुभिः सजोषाः त्वं देवानामसि यः पहोता स एनान्यक्षेषितो यजेयान् प्राचीनं बर्हिः प्रदिशा पृथिव्यावस्तोरस्याव्रजते अग्रे अह्नाः व्युप्रथते वितरं वरेय देवेभ्यो अदितयस्योडम् व्यजस्वतेरुर्विया विश्रयन्तां पतिभ्यो न जनाय शुम्भमानाः देवेर्द्वारो बृहतेर्विश्वमिन्वा देवेभ्यो भवत सुप्रायणाः आसुष्वयन्ते यजते उपागे उषासानक्ता सदतान्नियोनः दिव्ये योषण बृहति सुरुक्मे अधिश्रियज्ञशुक्रपिष दधाने देव्याहोतारा प्रथमा सुवाच मिमाहुना यज्ञं मनोषो यजध्ये प्रचोदयन्ता विदथेषु कारो प्राचीनं ज्योतिः प्रदिशा दिशन्ता अनो यज्ञं भारते तो यमेत्विला मनुष्वदिह चेतयन्ते तिस्रो देवेर्बर्हिरदग्नस्यो नग्न सरस्वते स्वपसः सदन्तो य इमे द्यावा पृथिवी जनित्रे रूपैरपिग्षद्भुवनानि विश्वा तमद्यहो दर्शितो यजेयान् देवं वष्टारमिह यक्षविद्वान् उपावसृजत्मन्यासमञ्जन् देवानां पाधारदथाहवेगशे वनस्पतिश्रमिता देवो अग्निस्वदन्तो हव्यं मधुना घृतेन सद्यो जातो व्यमिमेत यज्ञमग्निर्देवानामभवत् पुरोगाः अस्य होतः प्रतिश्रुतस्य वाचि स्वाहा कृतज्ञः हविरादन्तो देवाः अग्नये गायत्रायत्र व्रतेराधं दरायाष्टाकपाल इन्द्राय त्रेष्टोभाय पञ्चदशाय
बार्हतायैकादशकपालो विश्वेभ्यो देवेभ्यो जागादेभ्यः सप्तदशेभ्यो वैरूपेभ्यो द्वादशकपालो मित्रावरुणाभ्यामानोष्टभाभ्या मेघविघ्नेशाभ्यां वैराजाभ्याम् पयस्या बृहस्पतय पाङ्क्ताय तृणवाय शाक्पराय चरसावित्र औष्णेहाय त्रयस्त्रिघ्नेशाय रेवताय द्वादशकपालः प्राजापत्यश्चरुरदित्यै विष्णुपत्न्यै चरुरग्नये वैश्वानराय द्वादशकपालो नो मत्या अष्टाकपालः आग्नेय कृष्णग्रे सरस्वती मेषे बभ्रो सौम्यः पौष्ट श्यामशेतपृष्ठो बार्हस्पत्य शिल्पो वैश्वदेवः ऐन्द्रो रुणमारुतः कल्माष ऐन्द्राग्नः सग्रहेतो दोरामसावित्रो वारुणः कृष्ण एकशते पात्पे स्वाहा अग्नयने गवते रोहिताञ्जलनड्वा मधुरामसावित्रौ पौष्टो रजतनाभि वैश्वदेवौ विषङ्गो दोपरौ मारुतः कल्माष आग्नेयः कृष्णो सरस्वती मेषे वारुणः स्वाहा பிராட்டியனுடைய இந்த திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ பாருங்கள், திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான திருமாங்கல்யம்தான் லோகத்தில் இருக்கின்ற அனைத்து இல்லத்து அரசியலுக்கும் புனிதத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக இருக்கின்றது. திருப்பதி திருவேங்கடம் என்பது பூலோக வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய புஷ்ப மண்டபம் என்பது திருநாமம். அந்த புஷ்பங்கள் எல்லாம் விகசித்திருப்பதற்கு காரணம் தாயாருடைய அந்த அருள் நிறைந்த கருணை பார்வைதான். அதனால்தான் இந்த புஷ்பங்களிலே இருக்கக்கூடிய மனம் என்பது எப்படியெல்லாம் வீசி உலகத்தில் இருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றதோ தாயாருடைய அருளும் அப்படியாகத்தான் இருக்கின்றது. இதோ பாருங்கள், சுந்தரராஜ சுவாமி என்று சொல்லக்கூடிய அந்த கம்பீரமாக இருக்கக்கூடிய ராஜ கோலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அந்த அருள் நிறைந்த பார்வை என்பது பக்தர்கள் மீது விழும்பொழுது அது எழிலாக மாறி அவருடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கும் வண்ணமாக இருக்கின்றது. பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களெல்லாம் பலவிதமான திவ்ய தேசங்களுக்கு அவர்கள் யாத்திரையாக மேற்கொண்டு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் நடக்கக்கூடிய உற்சவங்களுக்கெல்லாம் அறுதியிட்டு ஒரு வடிவத்தை கொடுத்தார்கள் என்பதுதான். பகவத் ராமானுஜர் நம்முடைய பூர்வாச்சாரியராக இருந்து கொண்டு யத்தியாக இருந்து கொண்டு இந்த 108 திவ்ய திருத்தலங்களிலே நடக்கக்கூடிய உற்சவங்கள் அனைத்திற்கும் அருளை கொடுத்தவராக இருக்கின்றார் பகவத் ராமானுஜர்.
திருப்பதி யாத்திரை என்று சொல்லி 3 முறை திருப்பதிக்கு வந்தாலும் பலவிதமான கைங்கரியங்களுக்கு காரணமாக இருந்தவர் பகவத் ராமானுஜர். பகவத் ராமானுஜருடைய அந்த எழில் நிறைந்த பக்தி அனுபவம்தான் இன்று வரை நம்முடைய இந்த திருக்கல்யாண உற்சவங்களாக இருக்கலாம், எத்தனை உற்சவங்களாக இருந்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியதா. இதோ பாருங்கள், அனைவருமாக சேர்ந்து பிராட்டியினுடைய அந்த திருக்கல்யாண உற்சவத்தின் शोभमान कल्याण அலமேல் மங்க நாஞ்சாரம்மா அம்மம்மா ஏமம்மா அலமேல் மங்க நாஞ்சாரம்மா தம்மியின் தனலரு பொம்மா அம்மம்மா ஏமம்மா அலமேல் மங்க நாஞ்சாரம்மா தம்மியின் தனலரு பொம்மா போயம்மா அம்மம்மா ஏமம்மா அலமேல் மங்க நாஞ்சாரம்மா தம்மியின் தனலரு பொம்மா போயம்மா அம்மம்மா ஏமம்மா அலமேல் மங்க நாஞ்சாரம்மா தம்மியின் தனலரு பொம்மா தம்மியின் தனலரு பொம்மா తల్లడించి నీకే తల వంచి నీరి కింద పులకించి నీరమణుండు నీరిలోన తల్లడించి నీకే తల వంచి నీరి కింద పులకించి నీరమణుండు గోరికొన చెమరించి కోపమే పచరించి గోరికొన చెమరించి కోపమే పచరించి సారెకు నీ అలుకయిట్టే సాలించవమ్మా గోరికొన చెమరించి కోపమే పచరించి సారెకు నీ అలుకయిట్టే సాలించవమ్మా అమ్మమ్మ ఏమమ్మ అలమేల్ మంగ నాంచారమ్మ తమ్మిயின் తనలరు కొమ్మ ఓయమ్మ అమ్మమ్మ ఏమమ్మ అలమేల్ మంగ నాంచారమ్మ తమ్మిயின் తనలరు కొమ్మ తమ్మిயின் తనలరు కొమ్మ నీకుగానే చెయ్యి చాచి నిండా కోపము రేచి మేకొని నీ విరహాన మేను వెంచి నీకుగానే చెయ్యి చాచి నిండా కోపము రేచి మేకొని నీ విరహాన మేను వెంచి ఈ కడాకడి సతుల హృదయమే పెరరేచి ఈ కడాకడి సతుల హృదయమే పెరరేచి ఆకు మడిచియనైన ఆనతీయవమ్మా ఈ కడాకడి సతుల హృదయమే పెరరేచి ఆకు మడిచియనైన ఆనతీయవమ్మా అమ్మమ్మ ఏమమ్మ అలమేల్ మంగ నాంచారమ్మ తమ్మిயின் తనలరు కొమ్మ ఓయమ్మ అమ్మమ్మ ఏమమ్మ అలమేల్ మంగ నాంచారమ్మ తమ్మిயின் తనలరు కొమ్మ తమ్మిயின் తనలరు కొమ్మ
చక్కదనములె పెంచి సకలము గాదలంచి నికపు వెంకటేశుడు నీకే పొంచి నీ చక్కదనములె పెంచి సకలము గాదలంచి నికపు వెంకటేశుడు నీకే పొంచి నీ మక్కువతో అలమేల్ మంగ నాంచారమ్మ మక్కువతో అలమేల్ మంగ నాంచారమ్మ అక్కున నాతని నీటే అలరించవమ్మ మక్కువతో అలమేల్ మంగ నాంచారమ్మ అక్కున నాతని నీటే అలరించవమ్మ అమ్మమ్మ ఏమమ్మ అలమేల్ మంగ నాంచారమ్మ తమ్మిగింట నలరు కొమ్మ కోయమ్మ అమ్మమ్మ ఏమమ్మ అలమేల్ మంగ నాంచారమ్మ తమ్మిగింట నలరు కొమ్మ సర్వాణి సర్వాణి తుతో సర్వాణి భూతాని భూతాని సర్వాణి తుతో సర్వాణి భూతాని సర్వాణి భూతాని భూతాని సర్వాణి సర్వాణి భూతాన్యాత్మన్నాత్మన్ భూతాని సర్వాణి సర్వాణి భూతాన్యాత్మన్ భూతాన్యాత్మన్నాత్మన్ భూతాని భూతాన్యాత్మన్యేవైవాత్మన్ భూతాని భూతాన్యాత్మన్యేవ ఆత్మన్యేవైవాత్మన్నాత్మన్యేవ నోపశ్యత్యనోపశ్యత్యేవాత్మన్నాత్మన్ ఏవానోపశ్యతి ఏవానోపశ్యత్యనోపశ్యత్యేవైవానోపశ్యతి అనుపశ్యतीत्यनुपश्यति सर्वभूतेषु च सर्वभूतेषु सर्वभूतेषु चात्मानमात्मानं च सर्वभूतेषु सर्वभूतेषु चात्मानं सर्वभूतेष्विति सर्वभूतेषु चात्मानमात्मानं च चात्मानं ततस्तत आत्मानं च चात्मानं ततः आत्मानं ततस्तत आत्मानमात्मानं ततो न तत आत्मानमात्मानं ततो न ततो न ततस्ततो न विविन ततस्ततो न न विविना न विजुगुप्सते जुगुप्सते विना न विजुगुप्सते विजुगुप्सते जुगुप्सते विविजुगुप्सते जुगुप्सत इति जुगुप्सते इदं विष्णुर्विचक्रमे त्रेधानि ददे पदं समूढमस्य पागुं सुरे चक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् मानि पश्यत यतो व्रतानि पश्पशे इन्द्रस्य युज्यः सखा नोः परमं पदगुं सदा पश्यन्ति शौरयः दिवेव चक्षुरादतं तद्विप्राशो विपण्यवो जागृवागुं सस्समिन्दते विष्णोर्यत्परमं पदं सप्ताहं प्रचरन्ति तमां दीक्षामवरुन् हुतिमुत्तमाञ्जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा।
సీతమ్మ దగ్గరి సింగార బొమ్మ తలవంచకమ్మ. అల్లనాడ రాఘవుడు హరువిల్లు విరిచెను ఎల్లగా జనకుడు నిన్నిచ్చినట వీడే మొదల రాముని కంటే ముంచి తలంబ్రాలు పోసి సుదతి ఆతని మోము చూడవమ్మా. సుదతి ఆతని మోము చూడవమ్మా. సిగ్గరి పెళ్లి కూతుర సీతమ్మ దగ్గరి సింగార బొమ్మ తలవంచకమ్మ. తిరుమాయనమ్మ సిగ్గరి పెండ్లి కూతుర సీతమ్మ దగ్గరి సింగార బొమ్మ తలవంచకమ్మ. సిగ్గరి పెండ్లి కూతుర సీతమ్మ దగ్గరి సింగార బొమ్మ తలవంచకమ్మ.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ